அது சத்தம்? நேரங்காலம் இல்லையா கேரம் போர்டு விளையாடுறதுக்கு? இத்தனை வருஷம் இவரை கட்டிட்டு அழுதேன், அவர் கேரம் போர்டு கட்டிட்டு அழுதாரு. இப்ப நீ வேற புதுசா டொக்கு டொக்குன்னு போய் பாடுறா. என் பேர் குணசேகர், குணான்னு கூப்பிடுவாங்க. என் பேரு கோட்டீஸ்வரன், என்ன கோட்டின்னு கூப்பிடுவாங்க. உன் பேர் நவீன் தானே? நீ அருண் வீட்டில் தானே இருக்க? இனிமே நீயும் எங்க ஃப்ரெண்டு. எங்களுக்கும் கேரம் போர்டுனா ரொம்ப பிடிக்கும். எங்களுக்கு விளையாடுறத வேடிக்கை பார்க்க தான் பிடிக்கும். இப்போதைக்கு இது போதும் நவீன். அப்படியே வை, அப்படியே வை, அப்படியே வச்சு உன் பக்கம் நகர்த்திக்கோ. அப்படியே வச்சியா? அப்பா ஆடுறா. ஸ்லோவாவும் அடிக்கூடாது, வேகமாவும் அடிக்கூடாது. காயின் எய்ம் பண்ணி அடி. அதான் அதான் அடிச்சா பாத்தியா? ஏண்டா டேய், என்னடா தூக்கம் இங்க வந்து விளையாண்டுட்டு இருக்க? விளையாடலன்னா தூக்கம் வரலப்பா. இந்த ஆட்டத்தை கத்துக்கிட்டியல்ல, இந்த ஆட்டத்தோட மகிமை அப்படி. தூக்கம் வராது. உங்களை மாதிரி என்னால விளையாட முடியாதுப்பா. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன். இன்னையிலேருந்து நான் தான் உனக்கு கோச்சு, சரியா? ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. அப்பாவுக்கே தேங்க்ஸா? இல்ல கோச்சுக்கு தேங்க்ஸ். நல்லா பேசுறடா, நல்லா பேசுறடா. சரி, ரொம்ப நேரம் விளையாண்டுட்டு இருக்காத, உள்ள வா. கேரம் விளையாட்டுல லாவகமா கையாளுற விஷயம் நிறைய இருக்கு. பலவிதமான ஷாட்டுகளை பயன்படுத்தி எதிராளியை தன்னுடைய காயின்களை போட விடாம அந்த காயின்களை போர்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறது ஒருவங்க. அதே சமயம் நம்முடைய காயின்களை அடிச்சு ஜெயிக்கிறது இன்னொருவங்க. விளையாடுறது உன்னுடைய எதிராளிக்கு சாதகமா ஆயிருக்கும், உன்னோட வெற்றிக்கு சாதகமா இருக்கும். இந்த விளையாட்டிலேயே நம்முடைய மூளைதான் தளபதி, விரல்கள் எல்லாம் சிப்பாய்கள். தளபதி பேச்ச கேட்டு சிப்பாய்கள் நடந்தா வெற்றி நிச்சயம். கவனிச்சுக்கோ, இது தம்பிங் ஷாட், இது வந்து ஸ்கொயர் கட், இது சென்டர் ஷாட். த்ரூவா அடிக்கணும் பாக்கெட்ல, சரியா? த்ரூ பாக்கெட். இப்ப பாரு சிசர் கட், இது